Hi friends, welcome to Achuma's Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கொரியர் பண்ண போகிறோம். நான் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கவே மாட்டேன். நமக்கு சுற்றி இருக்கவங்க பார்லர் கஸ்டமர்ஸ் தான் நிறைய மோஸ்ட்லி நமக்கு வாங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நான் ரொம்ப தூரமாலாம் கொடுத்தது கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொள்ளாச்சிக்கு நாங்கள் கொரியர் போட போகிறோம். எனக்கே தெரியல. சென்னை டு பொள்ளாச்சி. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி போய் சேரும் கஸ்டமர் கையில். ஒரு சில நேரம் வந்து கொரியர்லேயே வந்து இழுத்தடிச்சிட்டானுங்கன்னா கெட்டு போயிருமே, இந்த பயம்லாம் இருக்கனால நான் வேணான்னு அவாய்ட் பண்ணிருந்தேன். பட் இந்த தடவை வந்து ஊர்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதனால வந்துட்டு சரி நம்ம இப்படியே பயந்துட்டே இருந்தால் எப்படி, ஒரு தடவை பண்ணி தான் பார்ப்போம், எப்படி தான் போய் சேருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1/2 kg கருப்பு கவுனி ப்ரௌனி. இது வந்து சூப்பராக என்னன்னு சொல்கிறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி வெர்ஷனுங்க. கருப்பு கவுனி அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் பண்ணுறது. ஸோ கிட்ஸ்க்கெல்லாம் கூட கொடுக்கலாம் கருப்பு கவுனி நாட்டு சர்க்கரைனால. ஏன்னா சுகர் மைதா அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, இதை தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் பார்த்து அவனைய பேக் பண்ணணும். எப்படி பேக் பண்ண போகிறோன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கோயம்புத்தூர்லலாம் எனக்கு அனுப்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி நம்ம அந்த தடவை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதை இன்னும் ஒரு 3 பீஸ் அப்படி போட்டுடலாம். இப்படியே வைக்கலாமா இல்லை பீஸ் போட்டுடலாம் சாயா? சரி ஓகே. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு இப்போ நமக்கு டோட்டலாக வந்து நான் வந்து இப்போ சப்போஸ் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் லோக்கல் எல்லாம் தர மாதிரினா இதையும் சின்ன பீஸாக போடுவேன். 1/4 கிலோவை 9 பீசஸாக அந்த மாதிரி போட்டு கொடுப்பேன். இது எவ்வளோ வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 தான் இப்போ வந்திருக்குல்ல. ஓகே, 1/2 kg. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் இப்போ தூரமாக அனுப்புகிறனால விசில் அடிச்சுட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், பாதாம் முந்திரி இதில் போட்டிருக்கேன். சப்போஸ் வால்நட் வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அதனால் வந்து இதில் வால்நட் சேர்க்கல, பாதாம் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தூரமாக போகிறனால இங்கே லோக்கலில் கொடுக்கணுன்னா நான் கிளிங் ரேப் சுற்ற மாட்டேன். இது தூரமாக போகிறனால நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீஸ்லேயும் கிளிங் ரேப் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. அதுக்கப்புறம் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன் மேலே போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கனாஷ் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஓவர் நைட் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். ஏன்னா இங்கேருந்து போகிறக்குள்ளே ஆல்ரெடி ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அங்கே போகும்போது எப்படி போகும்னு தெரியல. அதனால் நம்ம ஃப்ரீசரில் போட்டு நல்லா கட்டியாக்கிட்டு இங்கேருந்து போய் அவங்கக்கிட்ட சேரும்பொழுது நம்ம வந்துட்டு போர் பண்ணி ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிப்ளை பார்ப்போம். அவங்கக்கிட்ட நல்லா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள அனுப்ப சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இவனுங்களை நம்ம கிளிங் ரேப் போட்டுட்டு பிவிசி கண்டெய்னர் தான் இதில் தான் நாங்கள் எப்போவுமே சர்வ் பண்ணுறது. ஓகே, பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோன்னு யூடியூப் ஒரு 2 வருஷமாக போடவே இல்லை. அதனால் பேக்கிங் பண்ணுறேன்னான்னு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. பட் ஷார்ட்ஸில் நிறையா கேக்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தேன். நான் பண்ணின கேக்கெல்லாம் வந்துட்டு சேர்த்து வேணால் ஒரு வீடியோவாக என்னால் முடிஞ்சால் என்னைக்காச்சும் நான் போடுறேன். பார்லர் போயிட்டுருக்கனால என்னால் சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியல, எல்லாம் சேர்த்து பண்ண முடியல. பட் பேக்கிங்கும் பார்லரும் வந்து ஈவனாக போயிட்டுருக்கு, நல்லபடி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை கிளிங் ரேப் போட்டுடலாமா? செம்ம சாஃப்ட். இவ்வளோ வச்சுருவோம். ஓகே, நெடுங்காலமாய் புலங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே, உன்னை பார்த்ததும் உயிர் தூவவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே,
கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக உனை கண்டேன் கருந்தேன் கரைந்தேனே அட உன்னுள் உறைந்தேனே இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை என்றும் மறவேனே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி தென்னம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி தென்னம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. எல்லோரும் பாட்டு பாடிட்டே வேலை செய்வீங்களா லேடிஸ்லாம்? வெளியில் பாடலனாலும் குக் பண்ணும் பொழுது நமக்கு பிடிச்சதே இருந்தா லேடிஸ்க்கு. ஜென்ட்ஸ் நீங்களாம் வெளியில் போனாலும் இந்த பாத்ரூம் சிங்கர் நாங்கள்லாம் கிச்சன் சிங்கர் பாத்ரூம் சிங்கர் வெளியிலலாம் பாடிட்டு இருந்தோம். பட்டு ஒரு அளவுக்கு மேலே நம்மளோட இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம 90s சாங்ஸ் தாங்க. அதுவும் இந்த பாட்டு இருக்கே அந்த இச்சை, அது என்ன டைலாக் சொல்லுவோம் நம்ம? நீ என்னை அடிக்கல என்னை உதைக்கல உசுரை மட்டும் உருவி எடுத்துட்டியடான்னு சொல்லுவார் நாகேஷ் ஐயா வசூல் ராஜா MBBSல. அந்த டைலாக் இந்த பாட்டு கேட்டால் எப்போவுமே கூஸ் பம்ப்ஸ், ஒரு கண்ணு ஓரத்தில் ஒரு கண்ணீர் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபீல், செம்ம ஃபீல். சரி நம்ம ப்ரௌனி டக்குன்னு கிளிங்கிறா போட்டுட்டு அப்படியே போய் அடுத்து வந்துட்டு ஒரு ஈஸியான இது ஒரு குக்கிங் பண்ணணுங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கி இது ஆக்சுவலி இது சனிக்கிழமை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது. சனிக்கிழமை பார்லரில் செம்ம ஒர்க் இருக்கும். லஞ்சே 4 மணி ஆகிடும். பிஸி டேவாக இருக்கும் சனிக்கிழமை 2 பேருக்குமே. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஈஸியான சமையல் செய்ய போகிறோம். டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சமையல் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம். கொஞ்சம் தள்ளணுமா? ஓகே, ஒன்று பத்தாது, பத்துமா? கட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அப்படி அடுக்கி பத்தலை, அதுக்கப்புறம் இப்படி இச்சாய் அடுக்கி கொடுத்தாங்க. ஓகே, கனாஷ் மட்டும் உள்ளே வைக்க முடியல, அதை நம்ம பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃபாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக இச்சாயாக சீல் பண்ணி நிறையா செலோ டேப் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நல்லபடி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கிங் போகலாம். நம்ம சிம்பிளாக செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரையில் வந்து தால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு அரை கப்புக்கு வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சது. அடுத்து தக்காளி ஒரு 1.5 தக்காளி, நான் 2 அரிஞ்சிருக்கேன், நான் 1.5 தான் போடுறேன், ஒரு 1.5 தக்காளி. அடுத்து வரமிளகாய் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். அடுத்து ஒரு 6 பல் பூண்டு. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு 2 கை இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்படி 2 கை இருக்கும் அளவுக்கு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ வந்து இதில் நமக்கு இது வந்து ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, வெந்தோடனே கீரை சுருங்கிடும் இல்லையா? அதனால் வந்துட்டு ஒரு அளவுக்கு நான் காட்டுறேன் கரெக்டாக. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி. இப்போது மேடம்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் கீரையே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்றா. ஸோ இது இப்போ வந்து தால் வித் முருங்கைக்கீரை வந்து
அச்சுமாவோட ஒரு ஃபேவரட் ரெசிபி நம்ம ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு ரைஸை விட சப்பாத்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கும். எல்லா ரைஸுக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது. நல்லா இருக்கும். இப்போ அது ஹெல்தி வெர்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை லாக் பண்ணிட்டு ஒரு 5 விசில் விடலாம். ஏன்னா பருப்பு வேகணும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வெந்தோடனே பருப்பு கடையிற மாஸ்டர் இருக்காரு. நான் தாங்க அந்த மாஸ்டர். வந்துட்டாங்க, அப்படியே கிடையிறேன் அப்படின்ட்டு ஓப்பன்லாம் பண்ணிட்டு மத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இது வந்து நம்ம ஏரியா இல்லையே, இது வந்து இவனோட வேலையாச்சு அப்படின்னு கொடுத்துட்டு ஓடிட்டா. இப்போ வந்து அதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், அடுத்து ஜீரகம் அதே மாதிரி 1/4 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 வரமிளகாய். அடுப்பு நிறுத்திடலாம் இப்போவே. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள். அதான் இப்போ அப்படியே எடுத்து பருப்பில் சேர்த்துடலாம். ஓகே, இதில் வந்து டேஸ்ட்டே இந்த வரமிளகாவை அப்படியே பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றது தான் இல்லை சாயா? ஓகே, இப்போ இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெய் பிடிச்சவங்க மேலே வந்து சாதத்தில் வந்துட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு ஒரு பப்படம் காய்ச்சி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரெசிபி. எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.